ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி ஸ்டோரிஸ். உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு கேட்க போகிற சம்பவத்தை கேட்டிங்கன்னா காதே கூசும். பெத்த அப்பனே தன்னோட மகளையும் மகளோட சித்தி எந்தளவு கொடுமை பண்ணுறான், எந்தளவு சித்திரவு பண்ணுறான் அப்படின்றத கேட்டால் உண்மையிலே அந்த நாயை செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தான் தோணும். அந்த நாய்க்கு நடந்த கொடூரத்தையும் நீங்கள் கடைசியில் கேட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. முழு கதையை கேட்கறதுக்கு மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்க ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா, இந்த சம்பவம் எந்த இடத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல தான். ஒரு அழகான குடும்பம்னு சொல்றாங்க. 4 பேர் தான். அம்மா, அப்பா, அழகான மகள், அம்மாவோட தங்கச்சி. இந்த அம்மாவோட தங்கச்சி பேரு வள்ளி. இந்த வள்ளிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. இப்போதைக்கு வள்ளி தன்னோட அக்கா வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எதனால அப்படின்னா 2 மாசம் முன்னாடி தான் வள்ளியோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. வள்ளிக்கு போக இடமே இல்லை. அதனால தான் சரி அக்கா வீட்லயே போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ 2 மாசமா அக்கா வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னா அக்காவோட புருஷன், அவனோட பேர் ரமேஷ். ரமேஷுக்கும் வள்ளிக்கும் சின்ன தொடர்பு ஏற்படுது. ஆரம்பத்தில் வள்ளி எவ்வளவோ ரமேஷ்ட சொல்லி பார்க்குறா, இது ரொம்ப தப்பு, நானே அக்கா வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்கேன், வேற வழி இல்லாமல். ஆனால் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா அக்காவோட வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரமேஷ்ட சொல்லியிருக்கா. அவ கிடக்கிறாடி, நீ வாடி அப்படின்ற மாதிரி ரமேஷ் ரொம்ப தப்பான தொடர்புல வள்ளியோட இருந்திருக்கான். என்ன நடக்குது அப்படின்னா அந்த தொடர்பு பல மாசம் நீடிக்குது. அக்காவுக்கும் தெரியல, அந்த வீட்டில் உள்ள மகளுக்கும் தெரியல. ஒரு நாள் மகள் தன்னோட சித்தியும் தன்னோட அப்பாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாணமா பார்த்ததுனால அதிர்ச்சியாகி தன்னோட அம்மாட்ட ஓடி போய் அழுது கதறி, அம்மா அப்பா இந்த மாதிரி தப்பு பண்றாருமா சித்தியோட அப்படின்ற மாதிரி கதறி அழுதுருக்கா. என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அம்மா நேரா ஊரை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி இவ்வளவு கேவலம் நடந்திருக்கு, இவனை எதனா செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தும் இந்த வள்ளியை அடிச்சு இந்த ஊரை விட்டே விரட்டுறாங்க. கேஸ்லாம் கொடுத்தா குடும்பம் நாரி போயிடும், வீட்டில் போய் ஒழுங்கா வாழ வரிய பாருங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துல சொல்லி அமைச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல ரமேஷோட முகம் ரொம்ப கேவலமா பதிஞ்சிருச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே அவனை அசிங்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் ஒரு கேவலமானவன் அப்படின்ற மாதிரி. இதனாலே ரமேஷ் பல மாசமா தன்னோட பொண்டாட்டியும் தன்னோட மகள்கிட்டையும் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல மாசம் கழிச்சு டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட பொண்டாட்டியையும் தன்னோட மகளையும் அவ்வளோ அடி அடிச்சிருக்கான், அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான், அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கான். இதுல ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா ரமேஷ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுடி அப்படின்னு தன்னோட பொண்டாட்டியை சொல்லியிருக்கான். அம்மா சாப்பாடு போட்டா அம்மாவை அடிப்பான் அப்படின்றதுக்காக பொண்ணு என்ன செய்யறானா தட்டில் ரசத்தை போட்டு கிட்ட போய் வைக்கிறா, இந்தப்பா சாப்பிடு அப்படின்னு. என்ன தெரியுமாங்க பண்ணா, சுட சுட அந்த ரசம் சோற அப்படியே தன்னோட மகள்னு பார்க்காம என்ன ரசமாடி வச்சிருக்கீங்கன்னு தூக்கி மூஞ்சிலே வீசியிருக்கான். அந்த மகளை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு மூஞ்சு ஃபுல்லாவே வெந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயா, ரமேஷோட கோபம் கொஞ்சம் கூட தனியில. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தான் ரொம்பவே அருவருப்பாவும் கேவலமா இருக்கும். ஒரு நாள் ரமேஷோட பொண்டாட்டி வீட்டில் இல்லாதப்ப தன்னோட மகள்கிட்ட தப்பா வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறான் குடி போதையில. மகளும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஓகே குடிச்சதுனால ஏதோ இந்த மாதிரி கேவலமா பேசுறாரப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் இல்லை. ரமேஷ் தப்பான நோக்கத்திலே தான் மகளையும் பார்க்காம தப்பான முறையில் போய் சீண்டி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சீன்றப்ப என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இப்போ நமக்குள்ள நடக்கிறது நீ வெளியில் சொன்ன அப்படின்னா உன்னையே கொண்டுருவோம், உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன், அதுவும் உங்கள் அம்மாவை சித்திரவதை பண்ணி தான் கொள்ளும் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறான். பாவுங்க, 20 வயசு பொண்ணு ஆல்ரெடி பல கஷ்டத்தை அனுபவிச்சு அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் இப்படி சொல்லுவோம், அந்த பொண்ணு இருண்டு போயிட்டு அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா சொல்கிற எல்லா செயலுமே செஞ்சுருக்கு. அதுவும் எல்லாமே கேவலமான செயல்கள். என்னங்க பண்ணும், இவ்வளோ கேவலமான அப்பன்னு இருந்தால் என்னதான் செய்ய முடியும்னு சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட பல மாசம் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அந்த புள்ளைய தப்பான ரீதியில டெய்லியுமே சீண்டிட்டு வந்திருக்கான். அந்த புள்ளையால வீட்டுல சொல்லவும் முடியல அவங்க அம்மாட்ட. ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மாட்ட சொல்ல போறப்பெல்லாம் அழுது ரிட்டர்ன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவே ஒரு சில விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மகள் உடம்புல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. இதெல்லாம் நினைச்சிட்டு அவங்க அம்மா போயிட்டு மகள்கிட்ட கேட்கறாங்க, உனக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுப்பா, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க, எப்போ பார்த்தாலும் சோர்வாவே இருக்க, ஏன் உடம்புலாம் வீங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகளும் அதுக்கு எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. சரி மகளுக்கு ஏதோ பயந்த கோளாறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் இதை பெருசா எடுத்துக்கல. ஐயா, ரமேஷ் இதோட உடல. இதுக்கப்புறம் நடந்ததை கேட்டதான் இன்னும்
இன்னுமே கொடூரமா இருக்கும். என்ன தெரியுமா சொல்றான், அதுவரை இந்த நாயை தனியா அந்த சின்ன புள்ளைய சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன தெரியுமா செஞ்சான், காசுக்கு ஆசைப்பட்டு தன்னோட கூட்டாளிய இந்த மாதிரி என் மகளோட நீ இருந்துக்க, நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடு அப்படின்ற மாதிரி பணம் வாங்குறான். இந்த அப்பனோட கூட்டாளி அடிக்கடி வீட்டுக்கு அம்மா இல்லாதப்ப வந்து மகளை சீரழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. டெய்லி இதை வச்சு காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். தன்னோட மகள் ரொம்ப அழுது இருக்கா, ரொம்ப கெஞ்சிருக்கா, ஆனா அவங்க அப்பா விடவே இல்லை. இதே மாதிரி தொடர்ச்சியா செய்வோம். அந்த பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்ற சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன்ல அதிகப்படியான ஜுரம் வந்திருக்கு. அவங்க அம்மா என்ன திடீர்னு உனக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுல தான் தெரியுது இந்த பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு. இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்தை பார்க்கறதுக்காக டாக்டர் ஓபன் பண்ணி பார்க்கறப்ப அந்த பிறப்புறுப்புல அவ்வளோ காயங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியான டாக்டர் இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு அந்த டாக்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுது. இந்த மாதிரி சொல்லிட்டா எங்க அப்பா என்னை கொன்னுருவாரு, எங்க அம்மாவையும் கொன்னுருவாரு, எங்க அம்மா தான் எனக்கு உலகம், நான் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, எங்க அம்மா உயிரோட இருக்கணும், நான் எங்க அம்மாவை டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுது இருக்கு, கதறி இருக்கு. அப்ப அந்த டாக்டர் நேரா அவங்க அம்மாட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ந்து போய் கதறி போய் தன்னோட பொண்ணை அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. இதை ஏன் நீ முதலே சொல்ற, இப்படி உன்னை சீரழிச்சிட்டாங்களே பாவிங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதிகமா பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னா இப்பதான் அந்த ரெண்டு நாய்களுக்கும் விடிவு காலம் பிறக்க போகுது. என்ன நடக்குதுன்னா அம்மாவும் மகளும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ரெண்டு பேருமே தனிமையில உட்காந்து அழுகுறாங்க, கதறாங்க. நம்ம பொட்டச்சிங்கடி, நம்மளால என்ன செய்ய முடியும், அவனை வெட்டையா முடியும், அவனை அடிக்கையா முடியும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இவன் இருந்தானா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் கூட நிம்மதியா வாழ விட மாட்டான். உன்னை ஆல்ரெடி சித்திரவதை பண்ணி சீரழிச்சிட்டான், இவனை கண்டிப்பா விடக்கூடாது, அந்த கூட்டாளியை விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறப்ப பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு போறாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த ரமேஷ் நாய்க்கு பன்றி இறைச்சினா ரொம்ப பிடிக்குமா. அன்னைக்கு பன்றி இறைச்சி வாங்கி அந்த பன்றி இறைச்சி குழம்புல இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கலக்குறாங்க. இவனும் நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். சோறு போட்டு அவனை இந்த பன்றி இறைச்சி குழம்பை சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்ட உடனேயே வயிறு எரியுதுன்னு கத்துறான். தண்ணி குடின்னு கத்துறான். போதையிலே தண்ணியெல்லாம் கொடுக்காம நின்று பார்த்து முறைச்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில ரமேஷை போட்டு திட்டி இருக்காங்க. திட்டினது மட்டும் இல்லாம பேட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ரமேஷோட தலையிலே அடிச்சிருக்காங்க. தலையில அடிச்சதுலயே அவன் உயிர் போயிடுச்சு அப்படின்றது சொல்றாங்க. ரமேஷ் வயிறு எரிச்சல்லையும் தலையில அடி வாங்கலையும் அந்த இடத்துல மயங்கி விழுந்து இறந்துடுறான். இவனால இப்படியே விட்டுறக்கூடாது, இவன் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அருவாமனை எடுத்து அவனோட பிறப்புறுப்பை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணு தாங்குற வலி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு சாகுற வரையும் இந்த வலியை அனுபவிக்கும். உண்மையிலேயே தன்னோட பாதுகாப்பேங்க, ஒரு பொண்ணோட பாதுகாப்பே முதல் பாதுகாப்பே தன்னோட அப்பா தான். ஆனா வேலையே பயிரை மேய்ஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் இருக்கு. இந்த மாதிரி நாய்கள்லாம் எதனால இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்றது சத்தியமா புரியல. இதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான். அந்த போதையை ஒழிச்சாலே உலகத்தில் உள்ள எல்லா கிரைமே அழிஞ்சிடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பா பார்க்குற மக்களோட நம்பிக்கையும் அதை தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.